கட்சிகளும் தலைவரும் மீட்பார்கள் என்று ஒரு நாளும் நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். அவங்க ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. நம்ம நல்லா தெரியும். அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளுங்கட்சிக்கு வருவதற்காக வாக்குறுதி கொடுப்பாங்க. அல்லது கட்சியே ஆரம்பிக்காதப்ப இந்த கூட்டத்தில் மூஞ்சில கட்சி கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. கட்சியை ஆரம்பிச்ச உடனே அவங்க வரமாட்டாங்க. அவர்கள் நீங்க புரிஞ்சுக்கங்க, நான் யாருக்கு எதிரி கிடையாது, நான் யாரையும் விமர்சனம் பண்றது கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக ஆட்சி ஜனநாயக ரீதியாக வரணும்னு சொல்லி ஆதரவு கொடுத்த முதல் குரல் என்னுடைய குரல். அவர் மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்தாலும் 108 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறார்கள். அதனால ஜனநாயக ரீதியாக அவங்களதான் நீங்க ஆட்சி அமைக்கணும் சொன்னது நான். அந்த ஜனநாயகத்தை நாங்க காப்பாற்றுவோம். எங்களோட ஜனநாயகத்தை காப்பாற்ற நீங்க எங்களோட இருங்கன்னா உங்ககிட்ட கேட்கும். உடனே இங்க வந்து விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டாரு அப்படின்னு விஜய்க்கு எதிராக பேச்சு இந்த ஹெட்லைன் அது ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிருப்பாங்க. நாங்க யாருக்கு எதிரானவன் கிடையாது. அராஜகம் செய்கின்ற அநீதி செய்கின்ற அரசுக்கு என்றைக்குமே எதிரானவன், மக்களுக்கு ஆதரவான. அந்த அடிப்படையில் தான் அந்த கூட்டத்தில் கலந்துருக்கு. வாழ்த்துக்கள். இதை நடத்தின அத்தனை சகோதரர்களுக்கும் ஜெய் பீம், அல்லாஹ் அக்பர்.